1.5 வயது குழந்தைக்கு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிறுநீரக கல் அகற்றப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபிராமைச் சேர்ந்த ஃபரூக் மற்றும் சபீனா தம்பதிக்கு 1.5 வயதில் முகமது என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது அழுவதை கண்ட பெற்றோர் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் சிறுநீரகத்தில் கல் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு 2 சென்டிமீட்டர் அளவிலான கல் அகற்றப்பட்டது. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு சிறுநீரகத்தில் ஒரு 2 சென்டிமீட்டர் உள்ள கல் கண்டெடுக்கப்பட்டது. இதுக்கு இதான் முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் இது சின்ன 1.5 வயசு குழந்தைகளுக்கு 2 சென்டிமீட்டர் உள்ள கல்லை சிறுநீரிலேருந்து எடுத்திருக்காங்க. இது என்னென்னா முதுகு பக்கம் பின்னாடி கிட்னி இருக்கிற இடத்துல ஒரு சிறிய ஓட்டை பண்ணி நம்ம லித்தோட்ரிப்சி மிஷின் மூலமாக அந்த கல்லை உடைத்து அந்த ஓட்டை மூலமாக எடுத்தாச்சுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 நாள் இருந்தால் போதும். இப்போ நல்லா இருக்குது, அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம். தனியார் மருத்துவமனையில் இதுபோன்ற அறுவை சிகிச்சைக்கு 60,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் இது அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டது என்றும் டீன் தெரிவித்தார்.